மிஸ்டர் தீனன், this is purely a business deal. உங்க செல்வாக்கையும் உதவியும் கொடுத்தீங்கன்னா வர்ற லாபத்துல 1/4 பங்கு உங்களுக்கு கொடுத்துறோம். எஸ், நீங்க பிசினஸ் பார்ட்னரா சேரணும். லாபம் இருக்கட்டியா லாபம். என்ன பிசினஸ்ன்னு சொல்லலையே. போதை மருந்து கடத்தல் வெளிநாட்டுல ஏகப்பட்ட கிராக்கி. இங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி யூஸ் பண்றாங்க. இன்னும் 2 நாள்ல பாம்பேயிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கு சரக்கு வரும். செக் போஸ்ட்ல தொந்தரவு வராம நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை கொலை செய்யறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ கூட்டு சேர சொல்லலையே. கொலை செய்யறதா இருந்தா பொருத்தனோட போற விஷயம், கொள்ளையடிக்கிறதா இருந்தா பணத்தோட போற விஷயம். நீங்க சொல்றது ஒரு நாட்டையே கொள்ளையடிக்கிற தேச துரோக குற்றம், ஒரு தலைமுறையே பாழாக்குற விஷயம். நோ, இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். நானும் செய்ய மாட்டேன், மற்றவங்க செய்யறதுக்கும் விட மாட்டேன். உங்களுக்கு சம்பந்தப்பட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க பெரியவங்க, உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க செய்யறோம். செய்யுங்க. வர்றவங்க போங்க. நமஸ்கார். நமஸ்கார். முத்துகிருஷ்ணா, கடத்த கூட்டத்தை பற்றி நமக்கே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் தீனதயாளுக்கு எப்படி கிடைச்சது, எங்கிருந்து கிடைச்சது? அது மட்டும் இல்ல சார், ஸ்பாட்ல கடத்தல்காரங்களோட ஃபைட் பண்ணதே அந்த தீனோட ஆட்கள் தான் சார். அதுதான் பாயிண்ட். அவனுக்கு அந்த ராக்கெட்ல பங்கு உண்டு. அவன் தன்னை நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறான். கிருஷ்ணா, மீனாவுக்கும் உனக்கும் எவ்வளவு நாளா பழக்கம்? உன்னை இங்க டைப் படிக்க அனுப்பிச்சானா இல்ல மீனாவே? நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோங்க. காதலிக்கிறியா? காதலுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது கதையில வரும்போது நிஜம் மாதிரி இருக்கும், நிஜமா நடந்தா கதை மாதிரி இருக்கும். மீனாவை யாருன்னு நினைச்ச? வாயும் பேச முடியாம, காதும் கேட்காம, அத வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே என்னால தாங்க முடியாது. எங்களுக்குள்ள எந்த விதமான தப்பும் நடக்கலீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். கல்யாணமா? நீயா? கல்யாணமா? உனக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது ஏதாவது போதனை சொல்லி என்னை ஏமாத்திடுவேன். இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்கணும். உட்காரு, உட்காரு. ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா. திருடனா இருந்தாலும் என் பிள்ளை நல்லவன், எந்த பாவியோ கெடுத்துட்டான்னு தான் சொல்லுவா. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு தன் வருங்கால கணவனை பத்தி என்ன நினைப்பா? சொல்லு. தன் புருஷன் பெரிய கலெக்டரா இருக்கணும்,
பெரிய இன்ஜினியரா இருக்கணும், பெரிய மேதையா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா உனக்கு வரப்போறவா உன்னை பத்தி என்ன நினைக்கணும்னு நீ விரும்புற? அம்மா, உன் கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். இந்த ரூபாய பார். இந்த பக்கம் என்ன இருக்குது? சிங்கம். இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒண்ணு. ஒண்ணு சிங்கத்தை பார்க்க முடியுமா? இல்ல. சிங்கம் ஒன்ன பார்க்க முடியுமா? முடியாது. இனிமே இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நானும் நாணயமா நடந்துக்கிறேன். என்னடா சொல்ற? அம்மா, இவ்வளவு நாள் நீ என்ன காப்பாத்தினியா இல்லையா? அதே மாதிரி என்ன நம்பி வந்தவளை நானும் காப்பாத்தணுமா இல்லையா? அவ என்ன தெய்வம் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தகுந்தாப்புல அவ கூட வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறேன்னு சொல்றேன். ஏதாவது பேசுவோமா? என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் வெக்கப்படுற? தைரியமா சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசுலயே ஒண்ணு இல்ல, மண்டையிலே ஒண்ணு இல்ல. அது சரி, இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது? சொல்லு பார்க்கலாம். மசால் தோசை. உன் கையால என் நெஞ்ச கொஞ்சம் தடவி கொடுக்கறியா? மசால் தோசை. என்கிட்ட ஏதாவது கேள. எனக்கு தினம் ஒரு முழம் பூ வாங்கி கொடுப்பீங்களா? பைத்தியம், இனிமே என்கிட்ட கேட்டா ரெண்டா கேட்கணும். எனக்கு ஒரு புடவை. ரெண்டா கேளு. நமக்குன்னு ஒரு வீடு. ரெண்டா கேளு. உங்களை மாதிரி ஒரு புருஷன். ரெண்டா கேளு. சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். சிந்தையில் ஆயிரம் செந்தமிழ் காவியம் மலர்வதை உணர்கிறேன். மலர்வதை உணர்கிறேன். சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். முத்துச்சரமோ மின்னும் நட்சத்திரமோ பிள்ளை தமிழோ இன்பம் அள்ளித்தருமோ. முத்துச்சரமோ மின்னும் நட்சத்திரமோ பிள்ளை தமிழோ இன்பம் அள்ளித்தருமோ. சொர்க்கத்தின் மடி மீது சொந்தங்கள் முடிவாகி நடப்பது மனமல்லவா. இதயங்கள் உறவாடி இல்லற சுகம் கோடி காண்பது சிறப்பல்லவா. சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன்.
சொக்க தங்கமோ நான் சொக்கும் தங்கமோ கட்டு கூந்தலோ என்னை கட்டும் கூந்தலோ சொக்க தங்கமோ நான் சொக்கும் தங்கமோ கட்டு கூந்தலோ என்னை கட்டும் கூந்தலோ மன்மத கலைவாணம் மார்பினில் விழும் நேரம் பெண்முகம் சிவக்கின்றது மங்கள இசை மேகம் மழை என பொழிந்தாலே உளமே இனிக்கின்றது சந்தன மலரின் சுந்தர வடிவில் உன்னை நான் காணுகிறேன். எனக்கு ஓ மேல இருக்கிற பிரியத்தை விட அவ மேல பாசம் அதிகம். அதனால தான் சொல்றேன், நீ நடத்துற வாழ்க்கை வேற, அவ விரும்புற வாழ்க்கை வேற. முத்து கிருஷ்ணா, நீ எந்த பாவத்தை வேணும்னாலும் செய்யி, ஆனா பெண் பாவம் பொல்லாததுடா. வேணாண்டா, மீனாவை அழ வச்சிடாதடா. இல்லைங்கய்யா, நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா மட்டும் இல்லாம அவளை கவனிச்சுக்கிற சின்சியர் வேலைக்காரனாவும் நான் இருப்பேன்யா. உங்க மேல சத்தியமா சொல்றேன். அம்மா, வெற்றி ரூபத்திலே குழவி. என்னங்க, ராதா போன் பண்ணிச்சுங்க. மாப்பிள்ள கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம அவளை அடிக்கிறாரா. நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா, என்னை வந்து கூட்டிட்டு போமான்னு புலம்புறாங்க. நாலு மாசம் முழுகாம வேற இருக்கிறா. ஏதாவது விபரீதம் ஆகி போச்சுன்னா என்னங்க நீங்க? நான் துடிச்சு போய் புலம்புறேன், ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுறீங்களா? நான் ஆம்பளை, ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுறேன். நீ பொம்பளை, ரெண்டு காதாலை வாங்கி வாயால புலம்புற. புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நான் தலையிடக்கூடாது. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? மாப்பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. யாரை கண்டிக்க சொல்றேன்? மகனா இருந்தா கண்டிக்கலாம், மகனா இருந்தா கண்டிக்கலாம். அவன் உன் மருமகன், உன் பொண்ணோட வயிற்றுல வளர குழந்தை அவனுக்கு சொந்தம். அதனால உன் பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சு வை. வருத்தப்படாத, நீ ஒண்ணும் பேச வேண்டாம், நான் பார்த்து. ஒவ்வொரு பெக்கா கொண்டாந்து என் உயிர் எடுக்காத, ஒரு பெரிய மக்களை கொண்டா. ஒரு வேலை செய்யறியா? நான் குடிச்சிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன், என்னையே எடுத்து இந்த மக்களை போடுறேன். ஏன்னா நான் எப்பவும் போதையிலே இருக்கணும். மிஸ்டர் மோகன், குடிக்கிறத விட குளிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? யார்? மிஸ்டர் முத்துகிருஷ்ணன். மிஸ்டர் மோகன், இது நீங்க செய்யற வேலையா இது? ஆமா, நீங்க யாரு? இது உங்களுக்கு தேவைதானா? ஏற்கனவே ஐயா எரிச்சலா இருக்காரு. இது அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்ன 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 நடக்கும்? அவரை எழுதினார் இந்த தலையில, மேல இருக்காரு அவரு எழுதினார். இவரால எழுதவும் முடியாது, எழுதுனதை அழிக்கவும் முடியாது. ஆனா நான் அப்படியே எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். என்னது? பேர, மானம், மரியாதைய, இன்னும் என்னென்னமோ நடக்கும். அவர்கிட்டயே போய் சொல்லு. போலாம். என்ன விடு. செல்லம்மா வளர்த்த பொண்ணும் செருப்பு இல்லாத காலும் அடிபட்டு தான் தீரும். இப்ப ஏண்டி அழுவுறீங்க? அப்பவே எங்க போச்சு புத்தி? எல்லா அப்பனையும் மாதிரியா இவளை நான் வளர்த்தேன். கால அளவுக்கு கஷ்டப்படும் போது கூட என் சக்திக்கு மீறி செலவு பண்ணி இவளை நான் வளர்த்தேன். 3 வயசுலயே பிராக்கு போட்டு விட்டோமே,
இவ கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம். 6 வயசுலயே கெவன் போட்டு விட்டோமே, இவளை கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம். 12 வயசுலயே பாவடையை தாவடி போட்டு விட்டோமே, இவ கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம். 14 வயசுலயே புடவை கட்டி விட்டோமே, இவளை கேட்டுக்கிட்டா கட்டி விட்டோம். ஏன் பொண்ணா பிறந்தவளுடைய மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஆனா 20 வயசுலயே காதலிச்சாள. எப்படி காதலிச்சா? ஏன் காதலிச்சா? நம்ம கிட்ட சொன்னாளா? இல்ல காதலின்னு நாம சொன்னோமா? நம்ம கிட்ட சொல்லி இருந்தா இவளுக்கு பிடிச்ச பையனா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையனா கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கலாம். இல்ல இப்ப சொல்றீங்களே, அப்பவே ஏன் சொல்லல? பூரான சொல்லு. நான் அப்பவே சொன்னா இல்லையா? பையனை பார்த்தா எனக்கு பிடிக்கல, கைராத் கேஸ் மாதிரி இருக்கான், இவ பைத்தியக்காரனா கெட்டிக்காரனான்னு போக போகத்தான் தெரியும்னு சொன்னேன். உன் மக செஞ்சா நீ ஆமோதிச்ச. அப்பவே என்ன 2 அறை கொடுத்து வேண்டான்னு சொல்லி இருக்கலாம்ல. என்னடி நியாயம் இது? அவ புருஷன் அவளை அடிச்சதே நீ தப்புன்னு சொல்ற. நான் உன்னை எப்படி நீ அடிக்கிறது? உன் அருமை பொண்ணு பேசுனதே பாதி தாண்டி டேப்பரை நீ கேட்ட, இன்னும் பாதி உனக்கு போட்டு காமிக்கல. என்னடி சொன்ன நீ? அப்பா அம்மா சம்மதிக்காட்டி பரவாயில்ல, நாம ஊரை விட்டே ஓடிடான்னு சொன்னீங்கடி. வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், இல்லாட்டி பூரா ஒன்னா சாவோன்னு நீ சொன்னீல. உயிரை கொடுத்து வளர்த்த ஆயப்ப உனக்கு பெருசா தெரியல. நேத்து எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் உனக்கு பெருசா போயிட்டான். அப்படித்தானடி? அவன் தான் சொல்லிட்டானடி, தீனதயாள் உன்னிய தலையில எழுதல, அந்த எழுத்தை எவனாலையும் அழிக்க முடியாதுன்னு. எனக்கு மட்டுமா சொன்னா? பொண்ணை பெத்த அத்தனை அப்பனு நாக்க புடிக்கிட்டு சாகுற மாதிரி சொல்லிட்டாண்டி. இத போற நேரத்துல என்ன மாதிரி பொண்ணை பெத்த அப்ப எல்லாம் என்ன செய்வீங்க? உங்களை தாயா கேக்குறேன், என்ன செய்வீங்க? குடும்பமான வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக பொண்ணையும் பொண்டாட்டியும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுவீங்களா? இல்ல பொண்ணு விதவையானாலும் பரவாயில்லைன்னு அந்த மாப்பிளைய ஷூட் பண்ணுவீங்களா? அழுகுறாளுங்க, அழுகுறாளுங்க. என்ன மாப்பிள்ள செய்றீங்க? பார்த்தால தெரியல, தேங்காவை திருவுறேன். அடேங்கப்பா, பெரிய விஷயம். இன்னைக்கு சமையல நம்மளுக்கு தான். அப்ப எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஹோட்டல்ல தான். ஏன் வீட்டு மாப்பிளைய சித்திரவதை பண்றதா வெளியே யாராவது தப்பா நினைப்பாங்க மாப்பிள்ள? இதெல்லாம் விட்டுடுங்க. எதுக்குது? ஏமாமா, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? அதுக்குன்னு இப்படியா திருக்கிறது? கால் மேல கால் போட்டுக்கிட்டு பொண்டாட்டி அதிகாரம் பண்ணா 4 பேர் பார்த்தான்னா நம்மள ஆம்பளைன்னு மதிப்பான். காதலிக்கும் போது கெஞ்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மிஞ்சினா மீனா சும்மா இருப்பாளா? அண்ணே அண்ணே, இப்ப நான் குடியிருக்கிறேன்ல வீடு, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலையை எடுத்துருவேன்னு சொல்றான். என்ன துணிச்சல் இருந்தா அவன் இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கணும். டாய், உன் தலைய இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் எடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்க சார்பா கைய விடுறா, கைய கட்டு. கட்டிட்டல. இப்ப சொல்லு. ஐயா, கைய கட்டினா எனக்கு எதுவுமே வராதுல்ல, எதையாவது அமுத்திக்கிட்டே சொல்லாதான் பேச்சு வரும். அப்போ உன் கைய அமுத்திக்கிட்டே சொல்லு. சொல்றேன்ல. அல்ல, நான் குடியிருக்கிறேன்ல, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலை எடுக்கிறேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொன்னேன். போய் சொல்றா, உங்க முதலாளி தலை சேர்த்து எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்புக்கு சுகம் கொடுக்கும் போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுடுவேன்னு நினைச்சியா? அந்த பையனுக்கு ஒரு தங்க இருக்காளா? அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கானா? அண்ணன் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் அவ உடம்ப டெவலப் பண்ணிட்டியாமே?
நான் எப்ப ஆசைப்பட்டேன்? அநியாயமா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுனுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டியே. எந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? நெயில் கட்டர் இருக்கா? அது இருக்கு. கொண்டா. இந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? எந்த கை? ஐயோ! அம்மா, தாயே புண்ணியவதி, கையில்லாதவம்மா, கருணை வச்சு காது போடுங்கம்மா. தாயே, நீங்க நல்லா இருக்கணும்மா. அண்ணே, என்னங்க இது? 100 ரூபா. எதுக்குங்க? பாவம் கொடு. பாவம் புதுசா கை போயிடுச்சு போல இருக்கு. அந்த வேதனை தாழ முடியாம அழுகுறார். வா. சார் கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க சார். வீணா மகனே, சொல்லுவோம். மகனே, மடியிலே என் தனிய வச்சுக்க. நான் தான் Too late. எனக்குள்ள அசைக்க முடியாத ஆலமரம் மாதிரி இருந்தது தன்னம்பிக்கை. அது விழுந்துடுச்சு. நான் செய்யறது நல்லதோ கெட்டதோ எனக்கு பக்கத்திலேயே இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்ததே அந்த கடவுள். அது விழுந்துடுச்சு. அம்மா, மறுபடியும் நான் அதையா விட்டுட்டு போயிட்டியே. நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? நீ இல்லைன்னா இந்த உலகமே எனக்கு சூன்யமா போயிடுமே. மேரியம்மா, நீ இல்லைன்னா நான் கோழை ஆயிடுவனே. மேரியம்மா, என் மேரியம்மா, என்ன கண்ணுக்குள்ளையே வச்சு காப்பாத்துன. இப்ப நான் உன்ன மண்ணுக்குள்ள வச்சு எப்படி புதைப்பேன்?
மேரியம்மா மேரியம்மா ஐயோ மேரி மம்மி காருக்கு குறுக்க விழுந்து அடிபட்டு செத்து போச்சு இல்ல, அந்த காருக்கு சொந்தக்காரன் பேரு சத்யநாத். பாவம், பெரிய பணக்காரன். நடந்து போச்சு, மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம், இத சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்த்துட்டு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்து அமிச்சாரு, வாங்கிட்டு வந்திருக்கேன். மேரி மம்மி யாரு தெரியும் இல்ல? என்னுடைய தெய்வம். எவனோ பெத்து போட்ட என்னை எடுத்து வளர்த்து தன்னுடைய வாழ்க்கையே பாழாக்கிட்டவன். அவளுடைய உயிருக்கு 10,000 ரூபாய் விலையா? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்து ஏன் வாங்கிக்கிட்டு வந்த? கொண்டு போய் அவன் மூஞ்சில விட்டேறி. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா எங்க மம்மி திரும்பி வந்துடுவாளா? இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும் செத்து போன மேரி மம்மி திரும்பி வந்துட போறாங்களா? இப்படிதான் போதைப் பொருள் கடத்தணும்னு அன்னைக்கு வந்தப்ப உதவி பண்ண முடியாதுன்னுட்டீங்க, பிசினஸ் பண்ணாமல விட்டாங்க. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் பிசினஸ் போச்சு. இப்போ அப்படிதான் அந்த பணத்தை பத்தி சொல்றீங்க. முத்துகிருஷ்ணா, ஐயாவுக்கே அட்வைஸ் பண்றியா? இது என்னுடைய பர்சனல் மேட்டர். இதை எப்படி டீல் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். நீ போ. அயோக்கியத்தனம் பூரா அம்பலம் ஆயிடுச்சு. இனிமே உன் கூட பார்ட்னரா இருந்த என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். சார், நான் ஆடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம கம்பெனில இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குதுங்க. பல லட்சம் பெருமான தஸ்தாவேஜுகளையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கம்பெனில ரைடு நடந்துச்சான். உட்கார், சாவாசமா பேசலாம். சாவகாசமா பேசுறதுக்காக நான் ஒண்ணும் வரல. உன் கூட பார்ட்னரா இருக்கிறதும் கொள்ளக்காரனோட பார்ட்னரா இருக்கிறதும் ஒண்ணுதான். இன்னும் 24 மணி நேரத்துல நம்ம கணக்கு வரவு செலவுகளை எல்லாம் பார்த்து பிரிச்சாகணும். நான் வர்றேன். சார், என்ன என்ன என்ன? ஒண்ணும் இல்ல, நம்ம மில்லுல ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கா? சத்யநாராயண ஒழிக, சத்யநாராயண ஒழிக, சத்யநாராயண ஒழிக. அவங்க கொண்டு போறாங்க சார். எஸ். என்ன பேங்க் லாக்கர்லாம் சீல் வச்சுட்டாங்களா? என்னடா? என்னடாவா? ஐயா, நீ குடிபோதையில காரை ஓட்டி அந்த அம்மாவை கொன்னுட்டு டிரைவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு ஏன் மேல பழிய போட்ட? நான் தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு வர வேண்டியதா இருக்கு. நீ ஒருத்தன் தாண்டா பாக்கி. நீ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமையா, பெரிய மனுஷனுடைய யோகியதெல்லாம் எங்களை போல டிரைவருக்கு தான் தெரியும். உன் வேலையை வேணா ஒண்ணு வேணா இந்தா. சார், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இது மாதிரி லட்சம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். நீங்க தீனதயாளை போய் பாருங்க. யாரு அந்த தீனதயாளு? இந்த ஊருக்கே காட் ஃபாதர். சகுந்தலா சார், இது எப்படி சார் உங்ககிட்ட கிடைச்சிச்சு?
இது மாதிரி என் கைவசம் ஏராளமா இருக்கு. சத்யநாதங்கிறது நீதானான்னு போட்டு பாத்துக்கிட்டேன். வந்த விஷயத்தை விட இந்த விஷயம் பெரிய வில்லங்கமா இருக்கே சார். கவலைப்படாதே, சொல்லு சார். எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் சார். எதிர்பாராத விதமா ஒரு கிளை மேல காரை ஏத்திட்டேன் சார். அதுக்கு ஏதாவது 5-10 கொடுத்து சமாளிக்கலாம்னா முடியல சார். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். வழி பண்ணிடுவோம். எவ்வளவு செஞ்ச சூழ்ச்சி. என் பார்ட்னர் திடீர்னு பாகத்தை பிரிங்கிறான் சார். அவனை தொலைச்சு கட்டினா தான் சார் எனக்கு நிம்மதி. தொலைச்சு கட்டிடுவோம். ஃபேக்டரியில ஸ்ட்ரைக்கு, இன்கம் டாக்ஸ் ரைடு வேற. யாரோ வேண்டாதவங்க தூண்டி விட்டு இருக்காங்க. அவங்கள ஆளை வச்சு தீர்த்து கட்டிடணும். அடடே, உனக்கு ஏகப்பட்ட வில்லங்க இருக்கும் போல இருக்கே. கவலைப்படாத சத்யநாதா, நானே நேர தலையிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நீ போ. வரங்க. என்ன மேனேஜர் இன்னும் ஒரு வரலையே? பெரியவரு சொன்ன டயத்துக்கு வந்து வாருங்க. கெடியாரம் தப்புனாலும் தப்பு, அவரு மாத்திரம் கரெக்டா டயத்துக்கு வந்துருவாரு. ஓம் ராஜாதிராஜாய பிரசக்த சாகினே நமோ வயன்வை ஸ்ரவணாய பூர்மிஹே சமே காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய. வாங்க. சத்யநாதா, என்ன வீடா மியூசியமா? காட்டுல உள்ள ஆனத்தந்த பூரா உன் வீட்டுல தானே இருக்கு. எப்படி வந்தது? பரித்ரா நாய சாதவனா வேற இருக்கு. ஒய்ஃப் பேரு மீனாட்சி. வணக்கம்மா. இது எத்தனாவது ஒய்ஃப்? போய் காஃபி கொண்டா. வேண்டாம்மா, இந்த நேரத்துல நான் காபி சாப்பிட மாட்டேன். என் ஒரே மக பேரு கலா. ஓயா, காது குத்துற நீ. இதுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் எங்கெங்க இருக்காங்களோ. உன் பேரு என்ன டார்லிங்? கலா. உனக்கு வயசு என்ன? 18. சவுந்தலாவுக்கும் உன் வயசு தான். சகுந்தலா யாரு? உங்க மகளா? உங்க அப்பனை கேளு, சொல்லுவான். சத்யநாதா, பொல்லாத ஆளுப்பா நீ. வீட்டில மகாலட்சுமி மாதிரி பொஞ்சாதிய வச்சுக்கிட்டு ஏன் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் போய் விஷமம் பண்ணுற? யார் அவரு? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? எனக்கு வேண்டியவரு எப்பவும் அவர் தமாஷாதான் பேசுவாரு. தமாஷாவது மண்ணாங்கட்டியாவது. நான் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. சத்யநாதா, பொஞ்சாதி கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்க. அந்த காலத்து பொஞ்சாதின்னா கூடையில வச்சு தலையில தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துவா. இந்த காலத்து பொஞ்சாதி குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடுவா. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. என்ன எதுக்காக வர சொன்னேன்? யார கொலை செய்யணும்? போய் டிபன் சாப்பிட்டுக்கிட்டே அப்படி பேசிட்டு இருக்கலாம். உன் கையால நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன்பா. நீதானே நேத்து சொன்ன சொத்துக்காக மாமனார உப்பு மாவுல விஷம் வச்சுட்டேன்னு. புருஷன் தானே, போனா போட்டும் விடு.